குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் யுஏஇ லேபர் லா அமீரக தொழிலாளர் சட்டம் அதில் உள்ள மிக முக்கியமான ஒரு ஆர்டிக்கிள் 120 ஆர்டிக்கிள் 120. அதுக்கப்புறம் இப்போ உள்ள அப்டேட்டட் யுஏஇ லேபர் லாவில் அந்த 120 ஆர்டிக்கிள் வந்து 44வது ஆர்டிக்கிளாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஆர்டிக்கிளில் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் சொல்கிறாங்க. வேலையில் இருக்கிறவங்க, எம்ப்ளாய் பண்ணப்பட்டிருக்கிறவங்க எதை செய்யக்கூடாது, மிக முக்கியமாக செய்யக்கூடாத மிகவும் ஸ்ட்ராங்கான அஃபென்சஸ், குற்றங்கள், வயலேஷன்ஸ், விதிமீறல்கள், இந்த விஷயங்களை செஞ்சால் எந்த கம்பெனியில் வேலைக்கு இருக்காங்களோ அந்த கம்பெனி அவர்களை இம்மீடியட்டாக டிஸ்மிஸல் பண்ணலாம். இதை வந்து கிராஸ் மிஸ்காண்டக்ட் அப்படிங்கிறாங்க. ரொம்ப அதிகபட்சமான விதிமீறல். இதுக்கு வந்து கேள்வி கணக்கே கிடையாதுங்க. டெர்மினேஷன் சொல்லுவாங்க. கம்பெனிக்கு தேவையில்லைன்னா எந்த ஒரு ஆளையும் டெர்மினேட் பண்ணலாம். அதேமாதிரி எம்ப்ளாயியும் அவங்க ரிசைன் பண்ணலாம். ஆனால் இந்த விதிமீறல்களை பண்ணால் கம்பெனி டிஸ்மிஸ் பண்ணலாம். டிஸ்மிஸ்னால் என்னங்க, எண்ட் ஆஃப் சர்வீஸ் கிராட்டிவிட்டி, அதாவது நம்ம ஒரு வருஷத்துக்கு மேலே வேலையில் இருந்தால் நமக்கு ஃபைனல் செட்டில்மெண்ட் கிராட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, பணிக்கொடைன்னு சொல்லுவாங்க. அது கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த எம்ப்ளாயர்ஸுக்கு. அவங்க நினச்சா நோட்டீஸ் பீரியட் 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ அதுவும் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பணமும் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான விதிமீறல்கள். அது என்னன்னு சொல்கிறேன். எப்படி நம்ம ஊரில் 420 இந்தியன் பீனல் கோடு ஐபிசியில் 420 எப்படி ஃபோர்ஜரி, டிஸ்ஹானஸ்டி, இந்த மாதிரி அயோக்கியத்தனத்துக்கு 420பாங்க. அதே மாதிரி இங்கே 120 ஆர்டிக்கல், இப்போ 44 ஆர்டிக்கல் நம்பராக இருக்குது. அது என்னென்னா, ப்ரொடியூசிங் ஃபால்ஸ் ஐடென்டிட்டி. நம்ம வந்து தவறான டாக்குமெண்ட்ஸை கொடுத்து இன்னொரு ஆளாக நம்மளை காட்டுறது, அதாவது ஆள் மாறாட்டம் பண்ணுறது, நம்பர் 1. நம்பர் 2, கம்பெனிக்கு அதிகபட்சமான லாஸை உண்டாக்குற மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறது. அடுத்த விஷயத்தை பார்த்தோன்னா, கம்பெனியுடைய ரகசியத்தை இன்னொரு ஆள்கிட்டையோ இன்னொரு கம்பெனிலேயோ ரிவீல் பண்ணுறது, டிஸ்க்ளோஸ் பண்ணுறது, டைவல்ஜ் பண்ணுறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கொடுத்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் இன்சபார்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் செய்ய மாட்டேன், வேலைக்காக தானே உன்னை எடுத்திருக்காங்க, உனக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்து எடுத்திருக்காங்க, பண்ண மாட்டேன்னா என்ன அர்த்தம்? டிஸ்மிஸ் பண்ண எம்ப்ளாயருக்கு உரிமை இருக்குது. ஹெச்எஸ்சி ரெகுலேஷன்ஸை, சேஃப்டி ரெகுலேஷன்ஸை வயலேட் பண்ணுறது, செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுதளிக்கிறது. அதுக்கப்புறம் கண்டினியூஸ் ஆப்சன்டீசம், கண்டினியூஸாக ஆப்சண்ட்டாக இருக்கிறது, சொல்லாமல் இன்ஃபார்ம் பண்ணாமல் 7 நாள் தொடர்ச்சியாகவோ அல்லது 20 நாள் விட்டோ எம்ப்ளாயர்கிட்ட, லைன் மேனேஜர்கிட்ட சொல்லாமல் ஆப்சண்ட்டாக இருந்தால் கம்பெனி கேள்வி கணக்கே இல்லாமல் டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அப்புறம் ஆல்கஹால், லிக்கர் குடிச்சிட்டு அந்த லிக்கர் இன்ஃப்ளூயன்ஸில் வேலைக்கு வர்றது, இதுவும் மிக அபரிமிதமான ஒரு விதிமீறல். நாடை விட்டு நாடு வந்து நம்ம வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்ற வந்திருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடாமல் பொறுப்பாக நம்ம பணம் சம்பாதித்து நமது குடும்பத்தை சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ்.